வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இன்னைக்கு வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி வெண்பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் குறைவாகத்தான் இருக்கும். நல்ல முறையில டேஸ்டியாகவும் இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 தடவை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம், 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருந்தோம். இதுக்கு 5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று, 2, 3, 4, 5. இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா காயப்பொடி, தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குக்கர்ல மூடி போட்டு மூடி 4 விசில் அடிக்கவும் இறக்கிக்கலாம். வெண்பொங்கலை இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சம் பொரிச்சு போடலாம். பொங்கல்ல சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊத்துறேன். மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் நுணுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுல இஞ்சி 1/2 டீஸ்பூன் போல நுணுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 மிளகாய் இந்த மாதிரி அறுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 வத்தல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இத பொங்கல்ல சேர்த்துக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி விட்டா பொங்கல் ரெடி. சூப்பரா பொங்கல் வந்திருக்கு. ஹோட்டல் ஸ்டைல்ல நல்லா ஜம்முன்னு இருக்கு. வெண்பொங்கல் ஹோட்டல் சுவையில நல்லா அருமையா வந்திருக்கு. இதுக்கு காம்பினேஷன் சாம்பார் இதுக்கு சரியான காம்பினேஷன். இந்த பொங்கலுக்கு சட்னியும் நல்லா இருக்கும். வெண்பொங்கல் இந்த மாதிரி செய்து பாருங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.